அப்படியாம்மா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். வைக்கிறேன். ஏம்ல நேற்று சாயந்தரம் எங்க அம்மா வீட்டு போயிட்டு வந்தோம்ல, அப்ப அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு தெரியுங்க. என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நேத்துக்கு என் மருமகளை கூட்டிட்டு வந்திருந்தீல்ல, அவ அவ்வளவு அழகா இருந்தாடா, செக்கச்சவேன்னு. அவளை நல்லபடியா பாத்துக்கடா, அவ ஒன்னால ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நாம அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க வச்சிருந்த பர்ஸை காணுமோ. ஓ, அப்ப என்னை திருடிங்கிறீங்க. உங்க வீட்டுல ஒரு பொருள் காணும்னா அன்னைக்கு யாரு வந்துட்டு போனாங்களோ அவங்க தான் அந்த பொருளை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன் அன்னைக்கு நான் தான் உங்க வீட்டு கொண்டு போனா வேற யாருமே வந்துட்டு போயிருக்க மாட்டாங்களா? அப்புறம் வேற என்ன காணமா? கிச்சன்ல பருப்பு கடையிற மத்த காணமான்னு கேளு. இல்ல அவங்களோட பாவாடை காணமா, இல்ல ஜாக்கெட் காணமா, என்னென்ன காணமோ என்கிட்ட கேளுங்க எல்லாம். எங்களை பத்திலாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்களாம் கௌரவமான பரம்பரை தெரியுமா? எங்க மேல எல்லாம் ஒரு பழி வந்துட்டாலும் நாங்களாம் நாண்டுக்கு தொங்கிடுவோம் தெரியுமா? அப்படியே அந்த குடும்பம் நாங்க. பேசிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? சொல்லுங்க. நான் பேசட்டுமா? பணத்தை வேணாலும் வச்சுக்க சொல்லு. ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும்